நான் அவனா அவன் நானா என்று தெரியாமல் நாங்கள் இருவரும் கலந்தோம். அப்படி உறைந்த அனுபவம் தான் தோழி நிறைந்த பெருவெளியே என்று பாடுறார். அப்போ இதில் ஒரு முக்கியமான செய்தி வருது. இப்போ அந்த பெருவெளி என்பது உடல் போன்றது, அது சத்தியஞான சபை என்பது தலையாகுது. சிற்சபை, பொற்சபை, திருச்சிற்றம்பலம் ஐயா சொல்றாங்க. பெருவெளி அப்படிங்கிறது பிரபஞ்சத்தையும் விண்வெளியையும் குறிக்கிறது. நீங்க ஒரு நிலத்தை எப்படி பெருவெளின்னு சொல்ல முடியும்? ஐயா சொல்றாங்க, அண்ட பிண்ட தத்துவம் தான் தமிழருடைய இறையியலில் இயல்பா இருக்குது. இப்போ பூதவெளி இருக்கும், இதுக்கு அடுத்தது உயிர்வெளி, கலைவெளின்னு ஐயா அடுக்கிறாங்க. பகுதிவெளி, உயிர்வெளி, கலைவெளி, அயர்வெளி, பரவெளி, பரம்பரவெளி, பராபரவெளி, பெருவெளி. எங்கே சொல்றாங்களே பெருவெளி எங்கே இருக்கிறது என்றெல்லாம் சொல்றாங்க. பெருவெளி ஐயா பல இடங்கள்ல பெருவெளின்றதை பயன்படுத்துறாங்க. ஐயாவே சொல்றாங்க, எனக்குள்ள நான் கண்டேன் ஐயா, எனக்குள்ள இறைவன் காமிச்சு அதை நான் புறநிலையில நிறுவுறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி ஒரு மெய்யியல் குறியீடாக வெளிகள் சூழ்ந்திருக்கிற அந்த பெருவெளிக்குள் நீங்கள் கட்டடத்தை வைத்தால் அந்த மெய்யியல் சிதையுமா சிதையாமா? ஆனா அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது பாத்தீங்கன்னா கிளைச்சாலைகள் அப்படிங்கிறாங்க. இதுவும் கூட வள்ளலாரின் விருப்பம் தான். அவரு இந்த கட்டிடங்கள் எல்லாம் வரணும்னு ஆசைப்பட்டாரு, அதைத்தான் நாங்க கட்டுறோம். 7 கிளைச்சாலைகள் வரணும்னு ஆசைப்பட்டாரு, அதை தானே நாங்க செய்யறோம், அதை ஏன் எதிர்க்கணும்னு கேக்குறாங்க. ஐயா முதல் திருமுறையில கடவுள் பிள்ளையாரை பாடி இருக்கிறார். பிள்ளையார் சிலையை எடுத்து வந்து வச்சிருவோமா? சபையில வச்சிடலாமா? பெருமாளை பாடுக, பெருமாள் சபையில வச்சிட முடியுமா? வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு முக்கியமான கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருப்பவர் வள்ளலார் மெய்யியல் ஆய்வாளர் முனைவர் வே. சுப்பிரமணிய சிவா அவர்கள். வாருங்கள் அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்பு வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா அண்ணே? நல்லா இருக்கு. மகிழ்ச்சி, சிறப்பு. அண்ணே, வள்ளலாரின் 200வது ஆண்டு விழா தொடர்பாக முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறப்பு திட்டத்தை அறிவிச்சார். அது என்ன அப்படின்னா, வள்ளலார் சர்வதேச ஆய்வு மையம், வள்ளலார் பன்னாட்டு ஆய்வு மையம் அமைக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது நல்ல விஷயம் தானே? இதை ஏன் அருளாளர்கள் எதிர்க்கிறாங்க? தமிழ்நாடு அரசு வள்ளலாருடைய வருவிக்க உற்ற நாளை ஒட்டி 200வது ஆண்டு வருவுற்ற நாளை ஒட்டி ஒரு 52 வாரங்கள் தமிழ்நாடெங்கிலும் நிகழ்வு நடத்தினாங்க. அதிலே உண்மையிலே அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். அதே போல் வள்ளல் பெருமானாருடைய ஒரு பெயரில் பன்னாட்டு மையத்தை அமைக்கிறோம் என்ற அறிவிப்பையும் நாங்கள் வரவேற்கின்றோம், பாராட்டுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆனால் இப்போ எங்கே சிக்கல் வருது அப்படின்னா, வடலூர் பெருவெளிக்குள் தான் அமைக்கப் போகிறோம் என்ற அந்த ஏழை அறிவிக்கையில் வாயிலாக தான் நமக்கு தெரிய வந்தது. அதுதான் சன்மார்க்க அறிஞர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஒரு பேர் இடியாக இருந்தது, அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா பெருவெளி என்பது சன்மார்க்கத்தினுடைய இணைக்க முடியாத, பிரிக்க முடியாத ஒரு கூறு. அதில் போய் இந்த மாதிரி கட்டட அமைப்பையே கூட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப எங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி. எனவே நாம அந்த பெருவெளிக்குள்ள வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றோம், வெளியில வச்சுக்கிங்கன்னு சொல்றோம். உங்களுக்கு அந்த ஆய்வு மையம் அமைப்பதில் சிக்கல் இல்ல, பெருவெளிக்குள்ள அமைக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, சரி. அங்கதான் இன்னொரு கேள்வியும் வருது. இந்த பெருவெளி அப்படின்னா என்ன? இந்த இடத்துல அமைச்சா என்ன தவறு? இப்ப ஒரு எளிய மக்கள் சாதாரணமா நீங்க இப்ப வடலூர் சத்தியஞான சபைக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அதனுடைய ஆர்ச் இருக்கும். ஆர்ச்சியில் இந்த நுழைவாயில், அந்த நுழைவாயிலேருந்து நீங்கள் ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போவீங்க. அப்போ போகிறப்ப பார்த்தீங்கன்னா சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியாக இருக்கும். சரி. இப்போ அதை தான் வெட்ட வெளி நம்ம சொல்கிறோம், காலி இடம்னு சொல்கிறாங்களே. இப்போ அதை தான் சன்மார்க்கத்தின் முறை பெருவெளி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பெருவெளினா என்ன அப்படின்றத ஐயா ஒரு இடத்துல, வள்ளல் பெருமானார் ஒரு இடத்துல சொல்கிறார். அதாவது அருட்பாவில் ஒரு இடத்துல முக்கியமான செய்தியாக, அருட்பாவுடைய 6ஆம் திருமுறையில் பாடல் 5440வது பாடல்ல ஒரு செய்தியை சொல்றாங்க. எது பெருவெளினா என்ன அப்படின்னு ஐயா சொல்றாங்க. ஓங்கார அணை மீது நான் நின்றிருந்தேன் அப்படின்ற அந்த பாடல் தொடங்கும். அதுல சொல்றாங்க, நான் ஓங்கார நிலையில் இருந்தேன், அப்பொழுது இறைவன் தன்னுடைய சிவந்த நிறத்தை துறந்து பளிங்கு வடிவத்தில் என் முன்னே நின்றான். நின்ற உடனே அவனை பார்த்த உடனே நான் எந்திரிச்சேன். எந்திரிச்ச உடனே ஏன் எழுந்திருக்கிறாய் என்று கேட்டார். அவரை நான் திரும்ப பார்க்குறேன். அப்போ அகங்காரம் ஒழி அப்படின்னு அவர் சொல்கிறார்.
அகங்காரம் ஒழித்து விட்டு நான் அவரோடு நின்னேன். நான் அவனா அவன் நானா என்று தெரியாமல் நாங்கள் இருவரும் கலந்தோம். அப்படி உறைந்த அனுபவம் தான் தோழி நிறைந்த பெருவெளியே என்று பாடுறார். அப்போ இதில் ஒரு முக்கியமான செய்தி வருது. இறைவனும் வள்ளல் பெருமானாரும் ஒன்றான இறை அனுபவம் தான் பெருவெளி என்று சொல்றார். சான்று 6ஆம் திருமுறையில், திருவருட்ப 6ஆம் திருமுறையில் 5440வது பாடலில் இதுதான் ஐயா அவருடைய வாய்மொழியிலே சொல்லிவிட்டிருக்கிறார். இது ஒன்று, இதுதான் பெருவெளி என்பதற்கான சான்று. ரெண்டாவது, இப்போ நாம் ஏன் அந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா, சத்தியஞான சபை, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சத்தியஞான சபை என்பது தில்லைக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது. ஏன்னா வள்ளல் பெருமானார் சைவ சமயத்தில் இருந்து தான் சுத்த சன்மார்க்கத்துக்கு வர்றார். அப்படி ஒரு பெரும் பயணத்தில் தில்லையில் ஒரு முரண் வருது, தீட்சிதர்களோட முரண் வருது. என்ன முரண்? அந்த தில்லை கோவிலை சீரமைக்கணும்னு ஐயா சொல்கிறாங்க. அதாவது அது ஒரு ஆகம முறைப்படி இல்லை, அதை சீரமைக்கணும், மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு இறையருளால் உணர்த்தப்படுது. அந்த செய்தியை தீட்சிதர்கள்ட்ட பெருமானார் சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் மறுக்கிறாங்க. இவனுக்குன்னு ஒரு தனியான ஒரு பாலித்தை உருவாக்கிட்டாங்கன்னா, அவர் சொல்கிற மாதிரி நடந்துச்சுன்னா நம்மளுடைய காரியமும் நமக்கான வரவும் கெட்டு போயிடுமே, நமக்கு மதிப்பில்லாமல் போயிடுமேன்னு ஐயாவை விரட்டுறாங்க. சிதம்பரத்திலேருந்து விரட்டுறாங்க. அப்போ வள்ளல் பெருமானார் அதுக்கு மாற்றாக ஒன்று சொல்கிறார். இன்னைக்கும் வள்ளல் பெருமானுடைய திருக்குறிப்பு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தை பூர்வஞான சிதம்பரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு மாற்றாக வடலூரில் பார்வதிபுரத்தில் ஏற்பட்ட அந்த சத்தியஞான சபைக்கு பேர் உத்திரஞான சிதம்பரம்னு பேர். பூர்வம் என்றால் பழையது, ஆதி. உத்திரம் என்றால் அதனுடைய நவீன வடிவம். அதையெல்லாம் பூர்வத்தையும் உள்ளடக்கியதான் உத்திரம் என்று அதுக்கான டெஃபினேஷன் சொல்கிறார், வரையறை சொல்கிறார். அப்படி அதுக்கு மாற்றாக நிறுவப்பட்டது தான் சத்தியஞான சபை. இதில் முக்கியமான செய்தி என்னென்னா, இன்னைக்கு தில்லை திருக்கோவிலுடைய நிலப்பரப்பு என்பது 40 ஏக்கர் நிலம். 40ல் 43 ஏக்கர்னு சொல்கிறாங்க. அதை விட 2 மடங்கு பெருசு கடலூர் சத்தியஞான சபை. எப்படின்னா 43 ஏக்கர் தில்லையில். ஆனால் இங்கே வடலூரில் அந்த நிலம் பார்த்தீங்கன்னா, நில அமைப்பு 80 காணி நிலம். 80 காணினா 106 ஏக்கர். பார்வதி மக்கள் வள்ளல் பெருமானாருடைய அந்த நல்ல செய்திகளை தர்மசாலைக்காக அவருடைய கொடையாக கொடுத்தது தான் இந்த 106 ஏக்கர். அந்த நிலத்தில் தான் இன்றைக்கு இந்த சத்தியஞான சபை என்பது நிறுவப்பட்டிருக்கு. இதில் ரொம்ப நிறைய பேர் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா, சத்தியஞான சபைக்கு வெளியில் தான் தெருவெளி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதான் எல்லாருமே சொல்லக்கூடியது, காலி இடம் தானப்பான்னு. உண்மை அது கிடையாது. பெருவெளிக்குள் தான் சத்தியஞான சபை இருக்குது. இதுதான் மெயின். தர்மசாலையும் சத்தியஞான சபையும் பெருவெளிக்கு உள் தான் அமைக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா நீங்க அது உள் அரங்கம். இன்னைக்கும் பெருவெளிக்கு பழைய மூத்த சன்மார்க்கிகள் போறாங்க அப்படின்னா, ஆர்ச்சி, அதாவது ரோடு இருக்குல்ல, அந்த இடத்துல செருப்பெல்லாம் கைட்டி போட்டுட்டு தான் உள்ள போவோம். நாமெல்லாம் போறோம்னா நேராக வண்டியில் போகிறோம், சைக்கிளில் எப்படியே போயிடுறோம், செருப்பு போட்டு தான் போகிறோம். இன்னைக்கும் சன்மார்க்க அன்பர்கள் அந்த பெருவெளியில் போகிறப்ப ரோட்டில் செருப்பை கைட்டி போட்டுட்டு 1/2 கிலோமீட்டருக்கு நடந்து தான் போவாங்க. ஏன்னா ஆலயம் அங்கிலிருந்து தான் தொடங்குது. இதுதான் அதனுடைய அடிப்படை. இன்னொன்று, சத்தியஞான சபையுடைய அமைப்பு என்பது நம்முடைய தலைப்பகுதியை ஒட்டியது. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் அங்கே போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை பார்த்தா, அந்த அமைப்பை பார்த்தா தெரியும். பெருவெளின்னா ஒரு பெருவெளிக்கு நடுவில் தான் இருக்கணும். ஆனால் அது அப்படி இருக்காது. பெருவெளிக்கு நடுவுன்னு இருக்காது. அந்த பெருவெளியை கடைசியில் தெற்கு மூலையில் தான் அதை வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு உடல் சார்ந்த அமைப்பு. இப்போ அந்த பெருவெளி என்பது உடல் போன்றது. அந்த சத்தியஞான சபை என்பது தலையாக இருக்குது. சிற்சபை, பொற்சபை, திருச்சிற்றம்பலம் ஐயா சொல்கிறாங்க, இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. அருட்பெரும் ஜோதி எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, இறை எப்படி நீங்கள் உணர முடியும் அப்படின்னா, அதாவது உச்சிக்கு கீழே, உண்ணாக்குக்கு மேலே, நடுப்பகுதியில், நெற்றிக்கு நடுவிலே அந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளியில் தான் இறைவன் இருக்கிறான். அதுவே திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் என்பது எல்லாம் சொல்கிறாங்களே, திருச்சிற்றம்பலம் என்பது இந்த புருவ மத்தி தான். அதான் திருச்சிற்றம்பலம் சொல்கிறாங்க. அதுதான் அந்த திருச்சபையோடு இருக்குது. நீங்கள் திருச்சபைக்கு முன்னாடி போய் பார்த்தீங்க, சத்தியஞான சபைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 வாயில்கள்: பொற்சபை, சிற்சபை, நடுவிலே அருட்பெரும் ஜோதி. இதுதான் அதனுடைய இயல்பான வடிவமைப்பு.
இதில் 3 பிரகாரம் இருக்கும். திருச்சுற்றுன்னு சொல்கிறோம்ல, திருக்கோயில்களுடைய சுற்றுகள் இருக்கும். தாய் சுவர்னு சொல்கிறோம். இப்போ அந்த ஞான சபை உள்ளே போகாமல் அதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா தாய் சுவர் இருக்கும். தாய் சுவரை ஒட்டி முதல் பிரகாரம் திருக்கோயிலில் சொல்லுவாங்களே பிரகாரம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இந்த முதல் பிரகாரம் அப்படின்றது வந்து ஒரு வட்ட வடிவில் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நீங்கள் ரோஸ் கலர் அடிச்சிருப்பாங்க, அதை பார்த்தா தெரியும். ஒரு வட்ட வடிவில் கைப்பிடியோட ஒரு சுற்றி ஒரு முதல் சுற்று. இது முதல் சுற்று, தாய் சுவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய முதல் சுற்று. இரண்டாவது சுற்று என்ன இருக்குன்னா வேல் கம்பு, அதாவது கம்பிகளால் பிணைக்கப்பட்டு வேல் சைஸில் வேல் மாதிரி அந்த வடிவத்தில் சுற்றியும் பிணைக்கப்பட்டிருக்கும். இது இரண்டாவது சுற்று. ஞான சபையுடைய மூன்றாவது சுற்று எப்படி இருக்கும்னா சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கும். அது உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தத்துவத்தில் சொல்லுவாங்க. பிரணவம் சொல்லுவாங்க, அது மூச்சு சம்பந்தமான ஒரு தத்துவம். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசிக்கிறான், ஒரு சுவாசம். அதுபோல் அந்த கம்பிகள் இருக்குல்ல, அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வளையங்கள் பார்த்திங்கன்னா 21,600 வளையங்களை சுற்றி சத்தியஞான சபையை சுற்றி இருக்கும் அந்த வடிவம். இது மூன்றாவது சுற்று. இதோட முடிஞ்சிருச்சு நம்ம நினைக்கிறோம், அதுதான் இல்லை. ஏன்னா அதுக்கு அடுத்தது நிறைய சுற்றுகள் இருக்குது. சுற்று எப்படின்னா நமக்கு இதெல்லாம் கட்டட அமைப்புகளால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. அது கட்டடம் இல்லாத அருவுருவமாக வெட்ட வெளியான தத்துவத்தை பெருமானார் சொல்கிறார். இப்போ நாம் அதுக்கு ஒரு சான்றையே நான் சொல்லுவேன். அதாவது வெளி பற்றி நிறைய செய்திகளை ஐயா சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா கிட்டத்தட்ட 30 வெளிகள் சொல்கிறாங்க. வெளி என்பது நம்ம ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம்ல, இன்னைக்கு ஸ்பேஸ்ன்னு, இது அதிலேயே பல பேர் சொல்லுவாங்க இது எங்கே வானத்தில் தானே இருக்கிறது, இங்கே எங்கே இருக்குது. எனக்கே கூட அந்த கேள்வி இருந்துச்சு. இப்ப பெருவெளி அப்படிங்கிறது பிரபஞ்சத்தையும் விண்வெளியையும் குறிக்கிறது. நீங்க ஒரு நிலத்தை எப்படி பெருவெளின்னு சொல்ல முடியும்? ஐயா சொல்றாங்க அண்டப்பிண்ட தத்துவம் தான் தமிழருடைய இறையியலில் இயல்பா இருக்கக்கூடியது. எப்பொழுதுமே இப்போ திருமூலர் எல்லா இடத்துலையுமே நம்முடைய அருளாளர்கள் எல்லாருமே அண்ட பிண்டத்தை நினைத்து தான் தத்துவத்தை நிறுவாங்க. அதோடைய சூக்கமம் இருக்குது. அதோடைய என்ன செய்தின்னா தெரிந்ததில் இருந்து தான் தெரியாததுக்கு போகக்கூடிய பயணம். இதுதான் கற்றலுடைய விதி. இப்படித்தான் நம்ம போக முடியும். நமக்கு என்ன தெரியுதோ அதிலிருந்து தான் நம்ம பயணிக்க முடியும். அப்போ வள்ளல் பெருமானார் தனக்குள் ஒரு சபையை கண்டேன்னு ஐயா சொல்கிறார். தனக்குள் கொண்டதை அக அனுபவத்தை புறநிலையில் நிறுவுறார். அதுதான் சத்திய ஞான சபை. அதுதான் இப்போ நம்ம 3 பிரகாரம் பார்த்தோம். அதை சுற்றி என்னென்ன பிரகாரம் இருக்குதுன்னு சன்மார்க்க விளக்கத்தில் இருக்குது. இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. இப்போ இந்த பாருங்கள், இது வந்து நான் ஒரு முதன்மையான வெளிகளை மட்டும் நான் சொல்கிறேன். இது மாதிரி ஐயா பல விஷயங்களை சொல்கிறார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இப்போ இது நான் சொன்ன அது ஐயா இந்த வெளியின்ற பயன்படுத்தின சொற்கள் மட்டும் 40க்கு மேலே இருக்குது. 300 இடத்துல பயன்படுத்துகிறார் வெளியின்ற சொல்ல. அப்போ முக்கியமானது மட்டும் அந்த முழுமையான பரவெளி, பராபரவெளி, பூதவெளி, இந்த மாதிரி வெளிகளை 40 வெளிகளுக்கு மேலே சொல்கிறாங்க. நிறைய இருக்காங்க. நான் பார்த்த வரையில் 40, அது கூடுதலாக இருக்கலாம். முழுமையாக படிச்சிங்கன்னா அது நமக்கு இன்னும் விளங்கும். ஆனால் ஒரு இடத்துல ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா கணக்கு வழக்கற்ற கடந்த பெருவெளிக்கு மேல் நிறைந்த சுடராக விளங்குகிற இறைவா அப்படின்னு சொல்கிறார். நாம் 40ன்னு சொல்கிறோம், ஐயா கணக்கு வழக்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது பாருங்கள், இந்த வெளியில் ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. இதெல்லாம் படிநிலைன்னு சொல்லுவோம். இந்த வெளிகள் எல்லாம் படிநிலை. இப்போ முதல்ல சொல்கிறாங்க பாருங்க, பூத வெளின்னு ஐயா சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பெருவெளியை சுற்றி இருக்கிற வெளிகள். முக்கியமானது மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இது முதன்மையான வெளிகள். இந்த வெளிக்குள் வெளி நிறைய இருக்குது. இப்போ ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு சப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன், உபவெளிகள்னு சொல்லுவாங்க. ஒரு வெளினா அந்த வெளினா அது பெரிய வெளி, அதுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன வெளிகள் இருக்கும். முதன்மையான வெளிகளை மட்டும் ஐயா சொல்கிறாங்க. இப்போ இந்த இதில் பாருங்கள், முதல்ல பூதவெளின்னு சொல்கிறார். இப்போ பூதவெளி அப்படின்னா பூதம்ன்றதை இப்போ நான் 50 பூதம் சொல்கிறோம், 50 மாற்று. இதனுடைய கலப்பில் இருப்பது தான் பூதவெளி. இப்போ நாம் இருக்கிற வெளி. இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா காலத்தை முன்னோக்கி மட்டுமே நகர்த்த முடியும். இது 3 டைமென்ஷன். இப்போ நீங்கள் எந்த பொருளை பார்த்தாலுமே முப்பரிமாணம் தெரியும். எந்த பொருளை எடுத்தாலும் நீளம், அகலம், உயரம், இந்த மூணுத்தையும் பார்த்து செய்தால் முப்பரிமாணம் சொல்கிறோம். இதில் காலத்தை சேர்த்து 4வது பரிமாணம்னு ஐயா சொல்கிறாங்க. அதாவது ஐன்ஸ்டீன் சொல்கிறார். ஐன்ஸ்டீன் 4வது. இப்போ அது கிட்டத்தட்ட நாம் வாழ்கிறது பார்த்தீங்கன்னா 4th டைமென்ஷன்.
இந்த டைமென்ஷனில் காலத்தை முன்னோக்கி இப்போ நம்ம 8, 9, 10 இப்படி தான் காலத்தோடு நம்ம முன்னோக்கி தான் ஓட முடியும் தவிர பின்னோக்கி வர முடியாது. அப்போ ஐயா ஒரு இடத்துல சொல்கிறாரு, இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்றொன்று வருமோ அறியேன் என் கோவே துன்று மலவெண் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம்னு பாடுறார். அதாவது இந்த மாயையெல்லாம் உலக அந்த பற்றுகள் எல்லாம் மறுத்துவிட்டு நான் வெளிக்குள் வெளிகடந்து இறைவா உன்னோடு நான் கலந்து நானாக வேண்டுமே, அது எப்பொழுது நிகழும் அப்படின்னு சொல்றார். அதனுடைய தத்துவம் தான் அது. அதனால தான் பெருவெளியை நம்ம சொல்றோம். இப்போ இதுதான் பூதவெளி. இப்போ பூதவெளி இருக்கும். இதுக்கு அடுத்தது உயிர்வெளி, கலைவெளின்னு ஐயா அடுக்கிறாங்க. பகுதி வெளி, உயிர்வெளி, கலைவெளி, அயர்வெளி, பரவெளி, பரம்பரவெளி, பராபரவெளி, பெருவெளி. எங்கே சொல்றாங்களே பெருவெளி எங்கே இருக்கிறது என்றெல்லாம் சொல்றாங்க. பெருவெளி ஐயா பல இடங்கள்ல பெருவெளின்றதை பயன்படுத்துறாங்க. பெருவெளி, பெருவெளியே இன்னொரு வெளி வச்சிருக்கு, அதாவது பெருஞ்சுக வெளி. இதுக்குள்ள அருள்வெளி இருக்கு. இதுக்கு இடையில் தான் இறைவன் ஒளி வடிவாக இருந்து அருள்பாலிக்கிறான் என்பது தாங்க சன்மார்க்கத்தினுடைய சத்தியஞான சபையுடைய தத்துவ விளக்கம். நீங்க அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த வெளிகள் சூழத்தான் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல பெருவெளி என்பது பெரிய இடம் கிடையாது, பல வெளிகளை உள்ளடக்கி இருப்பதனால் அதுக்கு பேர் பெருவெளி. இதுதான் இந்த செய்தியை நம்ம கொஞ்சம் ஆழமா நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இதை தான் நம்ம சொல்றோம். இப்போ ஒரு சைவ ஆகமங்கள் 28 இருக்கிறது, வைணவ ஆகமங்கள் 2 இருக்கு. இப்போ இந்த ஆகமங்கள்லாம் சமயங்களுக்கு பொருந்தும். அவங்களுக்கு என்னன்னா ஒரு சைவ சமயத்துடைய ஆகமங்கள் இருக்குன்னா ஒவ்வொரு ஆகமும் ஒவ்வொரு வடிவமைப்பு சொல்லும். ஒரு கருவறை வேற மாதிரி இருக்கும், அது ஒரு கோபுர வடிவமைப்பு இருக்கும், அந்த கோயிலுடைய அமைப்பு வித்தியாசமா இருக்கும், இப்படிலாம் இருக்கும். அதாவது ஆகமம் என்பது என்னன்னா அந்த கோவில் அமைப்பு, அந்த தத்துவம், அதனுடைய வழிபாட்டு முறை, இதையெல்லாம் அடக்கியதான் ஆகமங்கள். இது சமயத்துக்குரியது. இந்த ஆகமங்கள் சுத்த சன்மார்க்கத்துக்கு இல்லை. ஏன்னா ஐயா சொல்றாங்க, வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், வேத ஆகமத்தின் விளைவு அறியீர் என்று சொல்றாரு. அப்ப இதெல்லாம் கிடையாது, வேதம் எதுவுமே கிடையாது, சுத்த சன்மார்க்கம். இப்படி சைவ ஆகமத்திலையும் வைணவ ஆகமங்கள் முறைகள் இருக்குது. ஆனா சுத்த சன்மார்க்கத்தில் அது இல்லை. ஆனால் சுத்த சன்மார்க்க மெய்யியல் விதி உண்டு. மெய்யியல் விதிப்படி தான் அங்கே சன்மார்க்க சபை கட்டப்பட்டிருக்குது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா சத்திய ஞான சபை தான் 1867. அதுக்கு பிறகு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு தான் 1872 தான் 1872 தான் சத்திய ஞான சபையே அங்கே நிறுவுறாங்க. அப்போ எல்லாமே பிளான். ஐயாவே சொல்கிறாங்க, எனக்குள்ளே நான் கண்டேன், ஐயா எனக்குள்ளே இறைவன் காமிச்சு அதை நான் புறநிலையில் நிறுவுறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அப்படி ஒரு மெய்யியல் குறியீடாக வெளிகள் சூழ்ந்து இருக்கிற அந்த பெருவெளிக்குள் நீங்கள் கட்டடத்தை வைத்தால் அந்த மெய்யியல் சிதையுமா சிதையாது? இப்போ என்னுடைய புரிதலை நான் சொல்கிறேன். மற்ற கோவில்கள் மாதிரி இந்த பெருவெளிக்கு, அதாவது இந்த வள்ளலார் சத்தியஞான சபைக்கு பார்த்தீங்கன்னா ஆகமங்கள் கிடையாது, ஆனால் மெய்யியல் இருக்கு. அந்த மெய்யியலை நீங்க சிதைக்கிற மாதிரி கட்டடம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ரைட், ஓகே. ஆனா அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா கிளைச்சாலைகள் அப்படிங்கிறாங்க. இதுவும் கூட வள்ளலாரின் விருப்பம் தான். அவர் இந்த கட்டிடங்கள் எல்லாம் வரணும்னு ஆசைப்பட்டாரு, அதைத்தான் நாங்க கட்டுறோம். 7 கிளைச்சாலைகள் வரணும்னு ஆசைப்பட்டாரு, அதை தானே நாங்க செய்யறோம், அதை ஏன் எதிர்க்கணும்னு கேட்கறாங்க. இப்ப அது ஒரு முக்கியமான கேள்வியும் கூட. வள்ளல் பெருமானோருடைய அந்த ஆன்மீக பயணத்தை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அதை நீங்கள் புரிஞ்சாதான் இது எப்படியான விஷயம்னு நமக்கு புரியும். முதல்ல வள்ளல் பெருமானார் சைவ சமயத்திலிருந்து படிப்படியாக அதனுடைய இறை விளக்கம் பெற்று 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 தான் சுத்த சன்மார்க்க நிலையை அடைகிறார். இறுதி நிலை 1865 தான் சமரச வேத, நல்லா கவனிச்சுக்கணும், சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்பதை தொடங்குறார். அதாவது அந்த காலகட்டம் என்னன்னா, சிதம்பரத்திலிருந்து தீட்சிதர்களுக்கு முரண்பட்டு வெளியே ஐயா அதை சொல்கிறாங்க. இப்போ சொல்லப்பட்ட அந்த சாலைன்னு சொல்கிறாங்களே, கிளை சாலை என்பது சொல்கிறாங்க. அதில் 7 சாலைகள் இருக்கிறது, அந்த 7 சாலைகளை தான் நம்ம நிறுவுகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சாலைகளையும் சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காரு, அதில் உள்ள குறிப்புகளை நான் அப்படியே படிக்கிறேன். கிளை சாலைகள்: சமரச வேத தர்மசாலையை சார்ந்த வைத்திய சாலை, சாஸ்திர சாலை, உபகார சாலை, விருத்தி சாலை, உபாசன சாலை,
யோகசாலை, விவாகர சாலை இவைகள் குறித்து சமரச வேத சன்மார்க்க சங்கத்தவர் ஏற்படுத்தி கொண்ட கையொப்ப ஏற்பாடு. இதில் நிறைய செய்திகளை பேச வேண்டியது இருக்குது. என்னென்னா, வள்ளல் பெருமானாருடைய 1865 ஆரம்பிக்கப்பட்ட அந்த சன்மார்க்க சங்கத்திற்கும் 1772 இந்த இடைப்பட்ட காலத்தில் பலவிதமான மாற்றங்கள் வள்ளல் பெருமானாருடன் நிகழ்ந்திருக்கு. இந்த செய்தி சொல்லக்கூடியது எப்போ சொல்கிறாங்கன்னா 1767. நீங்கள் ஐயாவுடைய திருமுகங்கள் இருக்குது. திருமுகம்னா அது கடிதங்கள், அது எல்லாமே இருக்குது. எல்லாவற்றிலும் வள்ளல் பெருமானார் அவருடைய எழுதிட்டு கடைசியில் சிதம்பரம் ராமலிங்கம்னு கையெழுத்திட்டுருக்கார். அப்படி இல்லாத ஒரு கடிதமும் இல்லை. அவர் எழுதின கைப்பட எழுதின இருந்துச்சுன்னா அதை நீங்கள் காமிக்கலாம். ஆனால் நாம் சொல்லக்கூடிய இந்த கிளை சாலை என்பது அறிவிப்பாக மட்டும்தான் இருந்தது. வள்ளல் பெருமானாருடைய கையெழுத்து இல்லை. அதில் யார் சொல்லப்பட்டார்கள், யாரால் சொல்லப்பட்டது என்ற செய்தியும் இல்லை. அதில் பாலகிருஷ்ணன் பிள்ளை அவர்களுடைய பதிப்பில் தான் அதில் வருது, திருமுகங்களில் வருது. அப்போ அதை மொட்டையாக அந்த கிளை சாலைன்னு இந்த செய்திகளை சொல்லிவிட்டு அடிக்குறிப்பு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதில் சொல்கிறாரு பாருங்க, குறிப்பிற்கு கண்ட அன்பர் கையெழுத்துள்ள அழைப்பு பத்திரிகைக்கு பின்பக்கம் எழுதியிருக்கிறது. அதாவது அழைப்பு பத்திரிகைக்கு பின்னாடி எழுதியிருக்கான். யார்? இந்த 7 சாலைகள் பற்றி எழுதியிருக்கான். விஷய ஒற்றுமை கருதியும் சாமிகளும் கையப்பக்காரர்களில் ஒருவராக இருப்பாராக என்று அனுமானித்து இத்திருக்குறிப்பை இங்கு சேர்த்திருக்கிறோம். இந்த செய்தியை அனுமானம்தான், வள்ளல் பெருமானார் சொல்லி இருக்கலாம் என்ற அனுமானத்தில் தான் இது எழுதப்பட்டிருக்கிறதே தவிர ஐயாவுடைய கையெழுத்து இல்லை. இது முதல். ரெண்டாவது செய்தி, 1865 1872 பல மாற்றங்கள் நிகழ்த்திருக்கு. மாற்றங்கள் நிகழ்ந்தது நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, வள்ளல் பெருமானார் 1865 காலகட்டத்தில் கூட சமயம் சார்ந்து சில விஷயங்கள் இருந்திருக்கிறார். அதுக்கு சான்று எல்லா கடிதங்களிலும் சிவமயம் அப்படின்னு ஐயா எழுதுவாங்க. எப்பொழுதுமே சிவமயம்னு எழுதி தான் அவருடைய கடிதத்தை தொடங்கும். இப்படி தான் எல்லா கடிதம் அவருடைய பழைய கடிதத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த கடிதத்தில் கடைசியாக 1872 பிறகு எழுதப்பட்ட எந்த கடிதத்திலையும் சிவமயம் என்கிற சொல் இல்லை. மாறாக திருச்சிற்றம்பலம் என்கிற சொல் இருந்திருக்கிறது என்பதற்கான சான்று. இப்போ இது ஒன்று. ரெண்டாவது, 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம்னு ஐயா தொடங்குறாங்க. அது எல்லாத்துக்கும் அதான், சமரச சங்கத்துக்கு அதான், சமரச வேத தர்மசாலை தான். இப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் சபை திறக்கிறப்ப 1872 தன்னுடைய சங்கத்தின் பெயரை மாற்றுகிறார். எப்படி மாற்றுறாரு? சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், சங்கத்துக்கு பேர். அடுத்தது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை. ரெண்டாவது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சபை. மூன்றுக்கும் பேரை மாத்துறாருங்க. நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ஏன் மாற்றணும்? ஏனென்றால் சமயம் சார்ந்த ஐயா இருந்த கருத்து போக போக படிநிலை இறை விளக்க விளங்க பழசெல்லாம் தூக்கி எறிஞ்சிடறார். அப்போ புதுசாக தான் தொடங்கின சங்கத்தின் பேரையே மாற்றி அமைக்கிறார். அப்போ என்ன அதனுடைய இறுதி கட்டத்தை பார்த்தீங்கன்னா, பேருபதேசம் பகுதி தான் முக்கியமான பகுதி. அதில் வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு, வள்ளல் பெருமானார் எழுதினதில் 6 திருமுறை, முதல் 5 திருமுறைகள் திருவருட்பா. திருவருட்பா மொத்தம் 6 திருமுறை. அதில் முதல் 5 என்பது சமயம் சார்ந்தது. ஐயாவே பேருபதேசன் மேட்டுக்குப்பத்தில் அருளை சொல்கிறப்ப அப்போ சொல்கிறாங்க, இந்த சமயங்களிலெல்லாம் லட்சணம் வைக்காதே, சாதி சமய இந்த அழுக்கெல்லாம் போகாதீங்க, சன்மார்க்கத்துள் சங்கத்தினுடைய தடையாகவே சாதி சமய இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி எறிகிறார். அப்போ சொல்கிறப்ப, நான் சைவ சமயத்திலே நான் பட்டு இருந்தேன், ஆனால் இன்று பாருங்கள் அது எப்படி ஆனது. அது என்னுடைய எழுதின அருட்பாவை இங்கே சபையிலே கொண்டு வந்து நிறுத்தினால் அதுவே சாட்சி சொல்லும் அப்படின்றார். அப்போ என்ன பொருள்னா, சாட்சி சொல்லும்னு சொல்லிட்டு அப்பொழுது எனக்கு அற்ப அறிவு இருந்ததுன்னு சொல்கிறார். எந்த அருளால் சொல்லுவார்? நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா,
எனக்கு கிட்டத்தட்ட 60களில் 68 70க்குள்ளே எழுதப்பட்டதெல்லாம் இந்த 5 திருமுறைகள்லாம் அது எல்லாவற்றிலுமே சமயம் சார்ந்திருக்கு. அதை தொடாதப்பா, அதை செட்டப் பண்ணாதன்னு சொல்கிறாங்க. வாய்வழி செய்தியாகவே சொல்கிறாங்க. என்னென்னா, தர்மசாலையில் ஐயா ஒரு வட்டம் உட்காந்துருக்கப்ப ஒரு அன்பர் வந்து 5ஆம் திருமுறை படிச்சுட்டு இருந்திருக்காரு. அது முதல் 5 திருமுறைகள் ஏதோ ஒரு படிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ பெருமானார் வந்து என்னை என்ன செஞ்ச அப்படின்னா, அவருப்பா படிச்சுட்டு இருக்கிறாங்க, அதை முதல்ல தூக்கி எறியும் இப்படின்னு சொன்னதாக இருக்குது. அப்போ என்ன விஷயம் புரியுதுன்னா, முதல் 5 திருமுறைகள், அதாவது கிட்டத்தட்ட 65 காலகட்டத்திலிருந்து 70 கட்டம், அதாவது சபை நிறுவதற்கு முன்பு வரையில் சமயம் சார்ந்து தான் ஐயா இருந்திருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன்னா திருச்சபையை வந்து தில்லைக்கோயிலை சீரமைக்கணும்னு சொன்னது கூட அந்த காலகட்டம் தான், 1866 காலகட்டம் தான். அவருடைய கடிதங்கள்லாம் நம்ம பார்க்கோம். அப்போ இதிலிருந்து நமக்கு ஒன்று புரியுது, இதுக்கும் அதுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது, கருத்து வேறுபாடு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, சமயம் சார்ந்த ஐயா இருந்தப்போ தான் இந்த 6 சாலைகளை 7 சாலைகளை வந்து ஐயா நிறுவ முயற்சி பண்ணார். அதுக்கு பிறகு கைவிட்டு விட்டார். ஐயாவால் கைவிடப்பட்டதை தான் இன்னைக்கு வந்து அங்கே நிறுவுறாங்க அப்படின்றது தான் நமக்கு உண்மை. இதுக்கு சான்றாக நான் இன்னும் சொல்லுவேன், சிவாச்சாரியார் வழக்கு. அதாவது சத்தியஞான சபையில் இந்த மாதிரி லிங்க வழிபாடு நடந்தது, உருவ வழிபாடாக சிவாச்சாரியார் செய்த போது அதை எதிர்த்து அன்பர்கள் குரல் கொடுக்குறாங்க. அது வழக்குக்கு போது அது 2 வழக்குகள், அதாவது ஆணை, இந்து சமய அறநிலையத்துறை ஆணை போட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு செய்தியை ரொம்ப முக்கியமான செய்தியாக சொல்கிறாங்க. சீராய்வு மனு அந்த வழக்கில் அவர் பிச்சாண்டி அவர்கள் சொல்கிறார், 30 ஏப்ரல் மாதம் 2007 அந்த அறிக்கை வருது. அப்போ அதில் 16வது பக்கத்தில் சொல்லக்கூடிய செய்தி மிக மிக முக்கியமான செய்தி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை அப்படியே படிக்கிறேன். வள்ளலார் சமரச சன்மார்க்க சங்கத்தை நிறுவியது 1865 ஆண்டிலாகும். அதன் பிறகு அதன் நடைமுறைகளிலும் பெயரிலும் அமைப்பிலும் பல்வேறு மாற்றங்களை செய்து வந்திருக்கிறார். சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்று 1865 துவங்கியதை பின்னர் 1872 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றி அறிவித்தார். இதே ஆண்டில்தான் அடிகளார் சத்தியஞான சபையை நிறுவினார். சமரச சன்மார்க்க சங்கத்தை நிறுவிய 1865க்கும் 1872க்கும் இடையில் வள்ளலாரின் பாடக்கருத்துகளில் அவருடைய முந்தைய கொள்கை அடிப்படையில் நிறைய மாற்றங்கள் தெரிகிறது. இதான் விஷயம். இப்போ இதில் என்ன சொன்னாங்கன்னா, நான் ஏற்கனவே அந்த செய்தியை சொன்னேன், அங்கே சிவ வழிபாட்டை தான் வள்ளல் பெருமானார் வலியுறுத்தினார்னு சொல்லி சிவாச்சாரியார் சான்று கொடுக்குறார். அப்போ அவர் என்ன சான்று கொடுக்குறாருன்னா, வள்ளல் பெருமானுடைய பழைய கடிதங்களை கொடுக்குறார். நான் ஏற்கனவே சொன்ன சிவமயம்னு அந்த கடிதத்தை கொடுக்குறார். அதுக்கு மறுப்பு சொல்கிறாங்க. என்னென்னா, அவர் 65க்கு முன்னாடியும் 72 நிறைய ஒரு பெரிய ரெவல்யூஷன், பெரிய பாய்ச்சலை பாய்ஞ்சிட்டார். பழசெல்லாம் அவர் கண்டுக்கலை. எனவே அதுக்கப்புறம் 72க்கு பிறகு எழுதப்பட்ட எதுலேயுமே இந்த சிவமயம் என்ற சொல் இல்லை, திருச்சிற்றம்பலம் என்று சொல்கிறாரு. அப்போ அதை நிராகரிக்கிறான். இப்போ அதை வலியுறுத்தினவனே இது இந்த அறநிலையத்துறை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதை தான் நீதிபதி சந்திர அவர்கள் அந்த தீர்ப்பை நமக்கு சாதகமாக, அதில் உரு வழிபாடு தான் இருக்கக்கூடாது, ஒளி வழிபாடு தான் இருக்க வேண்டும், அந்த தீர்ப்பு வந்தது. நான் சொல்லவில்லை, அந்த ஆணை சொன்னது. அப்போ இதிலிருந்து நமக்கு தெரியுது, வள்ளல் பெருமானுடைய பழைய விஷயங்களை ஐயா ஓரம் தள்ளிட்டாரு அப்படின்ற விஷயம் சரி. இன்னொன்று, அதை நிறுவிதான் ஆகுவோம்னு சொல்கிறாங்கல்ல, நமக்கு இதில் இன்றியமையாத கூறுகள்னு ஒன்று இருக்குது. சன்மார்க்கத்தில் இன்றியமையாத கூறுகள், அதை எசென்ஷியல் ரிலிஜன் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இது சம்பந்தமாக அதை பிரிக்க முடியாத, அந்த சமய நெறியிலிருந்து பிரிக்க முடியாத ஒன்று இருக்கணும். அப்படி இந்த சாலைகள் இருக்கிறதாண்டா இல்லை. அப்போ வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்கம் என்றால் அதுக்கு எசென்ஷியல் அதாவது ப்ரைமரி சோர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன, எசென்ஷியல் ப்ராக்டிஸ் எதுவாக இருக்குன்னு அப்படின்னா 6ஆம் திருமுறை தான். 5 திருமுறைகளில் இல்லை. 6ஆம் திருமுறை தான் சன்மார்க்கத்தினுடைய நூல். அதில் ஒன்றும் மாற்றமும் கிடையாது. அதே போல் உபதேசம், அருட்பெரும் ஜோதி அகவல், விண்ணப்பம்,
இந்த 4 தான் முதன்மையானது. இதுதான் ரிலீஜன் பிராக்டிஸ், பிரிக்க முடியாத இன்றியமையாத கூறுகளில் இதுதான். இதில் சொல்லப்பட்டிருக்கிறதா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நான் கொஞ்சம் நம்ம நேரடியாகவே சில விஷயங்களை கேட்குறேன். ஐயா முதல் திருமுறையில் கடவுள் பிள்ளையாரை பாடியிருக்கிறார். பிள்ளையார் சிலையை எடுத்து வந்து வச்சுருவோமா? சபையில் வச்சிடலாமா? பெருமாளை பாடுகிறார், பெருமாள் சபையில் வச்சிட முடியுமா? ஏன் அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்க? இதே தானே இந்த அறநிலையத்துறை தானே சொல்லுது. சிவாச்சாரி இங்கே இருக்காரு, அது உருவ வழிபாடு இல்லை ஒளி வழிபாடுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இதை மட்டும் எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ பழையது ஐயா அதை தாண்டி அந்த நிலையை கடந்து வந்து விட்டார், அதை பழசை நம்ம ஏற்றுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். நான் சொல்லலை, கோர்ட்டு சொல்லியிருக்கு, நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. எனவே இதெல்லாம் இது எசென்ஷியல் அந்த எசென்ஷியல் ரிலிஜன் ப்ராக்டிஸில் இந்த கிளை சாலை என்பது வராது. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, சன்மார்க்கத்தில் நான் இப்போ சொன்ன ஏற்கனவே அதுதான் சன்மார்க்கத்தினுடைய கூறு. அந்த கருத்தை செயல்படுவதற்கான அடையாளங்கள் தான் இன்றைக்கு ஒருங்கிணைந்த பெருவெளியோடு கூடிய சத்திய ஞான சபை, தர்மசாலை, சித்தி வளாகம். இதுதாங்க. இந்த 3 நிறுவனத்தை தாண்டி சன்மார்க்கத்தில் எசென்ஷியலுக்கு எந்த நிறுவனமும் கிடையாது. நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன். அப்படி இருந்தால் காமிங்க. 6ஆம் திருமுறையில் ஐயா சொல்லியிருக்கிறாரா? இல்லை. 72க்கு பிறகு சொன்னாரா? இல்லை. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தர்மசாலை 1865 67 நிறுவுறாங்க. 1872 சத்திய ஞான சபை நிறுவுறாருங்க. அப்போ ஐயாவுக்கு அது அவசியம் இருந்துச்சுன்னா அதை நிறுவிருப்பாரா இல்லையா? நிறுவிருப்பார். ஏன் நிறுவலை? அவருக்கு அதில் விருப்பம் இல்லை, ஒதுக்கிட்டார், அவ்வளோதான், இதுதான் சரி அப்படின்னு. கடைசி கட்டத்தில் கூட அவருடைய அந்த நிலை ரொம்ப வெளிச்சமாக வந்துடுச்சு. சிவத்தை மறுத்து சுத்த சிவம்னு சொல்கிறாங்க ஐயா. அடுத்த நிலை போயிடுச்சு. சிவத்தைக்கு தாண்டி அருட்பெருஞ்சோதி என்கிற பெருநிலை இருக்கிறதுன்னு சொன்னவர். சைவ சித்தாந்தம் பரசிவத்தோட முடியுது. அருட்பெருஞ்சோதி என்ற இதுவரையில் சொல்லப்படாத, விளக்கப்படாத, தமிழர் மெய்யியலில் சொல்லப்படாத செய்தியை ஐயா நிறுவுறாங்க. அப்போ அந்த நிலை கடந்துருச்சு. அப்போ இதையெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு பேசுறது என்பது ஏமாற்று வேலை, சுத்த சன்மார்க்க மெய்யியலுக்கு எதிரானது. ஐயா புறக்கணித்ததை இன்றியமையாத கூறாக இருக்கக்கூடிய பெருவெளிக்குள் அமைப்பது என்பது மோசமான வேலை, இந்த அழிக்கிற வேலை அது. எனவே அதுதான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் இன்னும் சில அருளாளர்கள் இதை வரவேற்கிறாங்க, இதை கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பேர் சொல்லியே சொல்கிறேன். ஐயா சுகி சிவம் கூட சமீபத்தில் பேசியிருந்தார். இன்றைக்கே இதையெல்லாம் எதிர்க்கிறாங்க. அங்கே நிறைய குப்பைகள் போட்டிருக்கிறாங்க, அதையெல்லாம் கேட்டாங்களா? அங்கே நிறைய பிச்சைக்காரர்கள் இருக்கிறாங்க, அதையெல்லாம் கேட்டாங்களா? இப்போ ஒரு கட்டடம் கட்டுறாங்க, அதுவும் பன்னாட்டு ஆராய்ச்சி மையம் கட்டுறாங்க, அதை ஏன் எதிர்க்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நீங்கள் அதை பார்த்தீங்களா? அதுக்கு உங்களோட பதில் என்ன?